வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ராஜமாதா. இன்றைக்கி என்னை ஒரு 2 கிலோமீட்டர் நடக்க வச்சு நான் பெத்த என் பொண்ணு ரோஸ் மில்க் ராஜா பாருங்க ஹாய் சொல்கிறாங்க. கூப்பிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே எனக்கு ரோஸ் மில்க் வாங்கித்தா, பல்லோட வாங்கித்தா, இல்லையா உன்னை வீட்லேயே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக 2 கிலோமீட்டர் நான் நடந்து வந்து இப்போ ரோஸ் மில்க் வாங்கி தரப்போகிறேன். அந்த மாதிரி ரோஸ் மில்கே சாப்பிடுவாங்களா இல்லை பல்லோடா சாப்பிடுவாங்களா, இதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அவங்க ஓகே சொல்லி அவங்க சாப்பிட்றதுக்குள்ள வந்துடுவேன். என்னால் முடியல. ஒரு பொண்ணை பெற்றே நான் படாத பாடுபட்டுருக்கேன். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? உங்களோட இதை சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 கிலோமீட்டர் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு 2 கிலோமீட்டர் நடக்க வச்சு கூப்பிட்டு வந்துருக்குறோம். இது நியாயமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே. இதை பண்ணுற அக்குப்போர் என்னால் தாங்க முடியல. இந்த ரோஸ் மில்க் ராஜாவுக்கு 2 கிலோமீட்டர் எங்கள் வீட்டிலேருந்து நடக்க வச்சோம். பஸ்ஸில் வரலாம், ஷேர் ஆட்டோவில் வரலான்னா முடியாது, நடந்து வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இந்த ரோஸ் மில்காக கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் என்ன நடக்க வச்சு கூப்பிட்டு வந்துருக்குறேன். பார்த்துக்கோங்க நண்பர்களே, நீங்களே. நன்றி, வணக்கம். காளான் சாப்பிட்லாம் வாங்க எல்லாரும். நாங்கள் காளான் சாப்பிட்றோம் இப்போது.